தீபாவளி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய அந்த ஸ்நானம் அப்படின்றது கங்கையில செய்த ஸ்நானத்துக்கு இணையானது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் தீபாவளி கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்போம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மகாலட்சுமி நல்லெண்ணெயில வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். இந்த நல்லெண்ணெய தீபாவளி அன்னைக்கு காலையில, அதாவது காலையிலனா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நாம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அதற்கு பிறகு நாம சுடு தண்ணியோ இல்ல சாதா தண்ணியோ எப்படியோ நீராட்டத்துக்கு முன்னாடி நாம புனித நதிகளை எல்லாம் மனசுல நினைச்சிட்டு நீராடும்போது நம்முடைய உடலும் மனமும் சுத்தமாகும், புனிதமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதற்கு பிறகு நாம செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை ஆகட்டும், தீபாவளி வழிபாடாகட்டும், கேதார கௌரி விரதம் ஆகட்டும், இதற்கெல்லாம் நம்மையும் நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் தயார்படுத்தும் விதமாக இந்த ஸ்நானம் அப்படின்றது அமையுது. அந்த வருடம் முழுக்க இந்த ஒரு ஸ்நானம் அப்படிங்கிறது நம்மள ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு, ரொம்ப இறையாற்றலோட வச்சுக்கிறதுக்கு, ரொம்ப நல்ல எண்ணங்களை கொண்ட ஒரு முழுமையான ஒரு மனசா நம்மள இயக்கிறதுக்கு இந்த ஒரு குளியல் அப்படிங்கிறது நமக்கு உதவி செய்யுது.